5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி நாளாய் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து உங்களை அற்புதமாக வழி நடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட பகுதியிலே பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்தின், ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அநேக காரியங்களை உணர்ந்து கொண்டவர். ஒரு ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டவர், மனமாற்றம் அடைந்தவர். தன் வாழ்க்கையிலே தான் என்று நினைத்த வாழ்க்கையிலே ஒருவேளை அவருடைய கல்வி நிமித்தமாகவோ, அவருடைய சன்னகரின் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்ற ஒரு அதிகாரத்தின் நிமித்தமாகவோ, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சற்று பெருமையுடையவராகவும் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவர்களாகவும் அவர் காணப்பட்டது உண்மை என்பதை அப்போஸ்தலர் 8ஆம் 9ஆம் அதிகாரங்களிலே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அவ்வளவு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் என்னை தேற்றினார், கிருபை என்னிடத்தில் பெருகிற்று என்பதை உணர்ந்து கொண்டபடியினால்தான் இந்த ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதும் பொழுதும் அவர் குறிப்பிடுகிற காரியம் என்னவென்று சொன்னால் 2 காரியம். ஒன்று, ஆதாம் மூலமாக ஒரு தண்டனை தீர்ப்பு உண்டாயிற்று. ஆனால் இந்த ஆதாம் பின்னால் வந்தால் இயேசு கிறிஸ்து, புதிய ஆதாமாக இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக இந்த உலகத்திலே தண்டனை தீர்ப்பு அல்ல, அது கிருபை வரமாக பெருகிற்று. ஆகவே
முந்தின ஆதாமாகிய ஆதாமுடைய வாழ்க்கை நிமித்தமாக அது ஒரே மனிதனுடைய மீறுதல் மூலமாக உலகம் முழுவதும் பாவத்துக்குள் உண்டாயிற்று. ஆனால் புதிய ஆதாமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலே நீதி விளங்கும் தீர்ப்பு ஏதுவாயிற்று. ஆக கிருபை வரம் மனித உலகத்திலே உண்டாயிற்று. ஆகவேதான் சொல்கிறார், பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகிற்று என்று. ஆகவே இந்த உலகத்திலே ஆதாமுக்கு பின்பதாக புதிய ஆதாமாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வராவிட்டால் அவனவன் தன் பாவத்திலே அழிந்திருப்பான். அவன் மீது தண்டனை தீர்ப்பு தான் இருந்திருக்கும். ஆனால் புதிய ஆதாமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக இந்த உலகத்திலே வந்தபடியினாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். இல்லாவிட்டால் நாம் வாழ்க்கையிலே தண்டிக்கப்பட்டு பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை பெற்றுக் கொண்டவளாக அழிந்து போயிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழிப்பதற்காக வரவில்லை, வாழ வைப்பதற்காக வந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே அழிப்பதற்காக வரவில்லை, அழிந்து கொண்டிருக்கிற மனுமக்களை மீட்பதற்காக, மனுமக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். ஆகவேதான் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுவார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, அதுதான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் குறிப்பிடுகிறார். ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே 19ஆம் வசனம், அநேக பாவிகள் ஆக்கப்பட்டார்கள், ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவருக்கு நாம் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் வாழ அழிவுக்குரியவர்களாக இருந்த நம்மை வாழ்வுக்குரியவர்களாக மாற்றினது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைதான், அவருடைய வருகைதான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் வாழ வைத்திருக்கிறது. ஆகவேதான் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, ஆனால் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மூலமாக இந்த உலகத்துக்கு கிடைத்ததான கிருபை, அந்த கிருபை நிமித்தமாக நீங்கள் நானும் வாழ்ந்திருக்கிறோம். அந்த ஒரு கிருபையை இழந்து போகாதபடி காணப்படுவது அவசியம். அங்கு யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல கிருபையை, தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்காதபடி, இழந்து போகாதபடி அந்த கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாக வாழ்ந்திருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவாராக. ஆமென்.